கோவை மாவட்டத்தில் யார் போட்டியிட்டாலும் 10 தொகுதியிலும் அஇஅதிமுக வெற்றி பெறும் என அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி தெரிவித்தார். சென்னையில் தேர்தல் தொடர்பான பணிகளை முடித்துவிட்டு கோவை வந்த முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ படத்துக்கு மலர் தூவி மரியாதை செய்ததோடு அறிவிக்கப்பட்ட கழக வேட்பாளர்களும் மலர் தூவி மரியாதை செய்தனர். இதைத் தொடர்ந்து கழக வேட்பாளர்கள் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களை பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவை மாவட்டத்தில் யார் போட்டியிட்டாலும் 10 தொகுதியிலும் அஇஅதிமுக மாபெரும் வெற்றி பெறும் என தெரிவித்தார். யார் போட்டிட்டாலும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அம்மா, அதே போல தலைவர் எடப்பாடியார் 50 ஆண்டுகளாக வளர்ச்சியை கொடுத்துருக்கிறோம். இது எப்பவுமே அதிமுக கோட்டை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக மேல கடுமையான அதிருப்தி மக்கள் மேல இருக்குது. 5 வருடம் ஒன்றும் பண்ணல. மீண்டும் அதிமுக வந்தால் தான் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்க முடியும். நிறைய திட்டங்கள், எந்த திட்டங்கள் 5 வருஷம் நடக்கல. மீண்டும் திட்டங்கள் தர எடப்பாடி முதலமைச்சர் வருவார். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் தான் அதிகமான திட்டங்கள் வரும். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர் செயல் வீராங்கனை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செம்மலை கலந்து கொண்டு அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயசங்கரனை செயல் வீரர் மற்றும் செயல் வீராங்கனைகளுக்கு அறிமுகம் செய்து வேட்பாளர் வெற்றிக்கு கடுமையாக தேர்தல் களப்பணியாற்ற வேண்டும் என நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக தலைமையிலான பாஜக, பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. காட்பாடியில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளருமான KC வீரமணி, கழக அமைப்பு செயலாளரும் காட்பாடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான ராமுவிற்கு இரட்டை இலைக்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர், கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுக்கு சேவை செய்யும் நமது வேட்பாளரை மக்கள் தேர்வு செய்ய முடிவு செய்துவிட்டதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய தலைவர்களின் சிலைகளுக்கு வேலூர் சட்டமன்ற அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். வேலூர் சட்டமன்ற தொகுதியின் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு புரட்சி தலைவர் MGR, தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், காமராஜர், அறிஞர் அண்ணா உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன் தொடர்ச்சியாக பொதுமக்களிடம் SRK அப்பு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த நிலையில் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி குறிஞ்சிப்பாடி தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், நெய்வேலி வெற்றி வேட்பாளர் சொரத்தூர் ராஜேந்திரன், குறிஞ்சிப்பாடி வெற்றி வேட்பாளர் புவனேந்திரன் ஆகியோரை அறிமுகப்படுத்தினார். முன்னதாக நெய்வேலியில் போட்டியிடும் கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் பங்கேற்றனர். சென்னை மதுரவாயலை அடுத்த வானகரத்தில் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கழக நிர்வாகிகள் பலர் அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினுக்கு மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாஜக, பாமக, அமமுக, தமாக மற்றும் புரட்சி பாரதம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர்.